நண்பர்களே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வழி தவறிட்டோம். எங்கே போகிறனே தெரியாமல் அங்கே வரைக்கும் கடைசியில் ஒரு முட்டு சந்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அங்கே ஒரு கேப் இருக்குன்னு தனுஷ் கூட்டிகிட்டு போகிறான். தனசேகர் கேப் இருக்கு, வழி இருக்கு, வழி இருக்கு, வழி உண்டு. இதெல்லாம் வந்து கூகுள் மேப்பில் அப்டேட் பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து விட பெரிய வழி, மேலே போகலாம். எவட இவிடமே பெரிய வழி உண்டு, அதில் நான் போக முடியுமா? ஓகே, வந்தாச்சு. இப்போ நாங்கள் இவ்வளோ அவசரமாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறோம். டீ பிரியர் நண்பர்களே, நாங்களா நண்பர்களே டீ குடிக்க போகிறோம். டீ சாய், டீ காஃபி, டீ காஃபி. ஆமாம், காபி டீ. நண்பர்களே வாங்க டீ குடிக்க போகலாம். டீ எங்கே இருக்குன்னா அதோ அங்கே இருக்கு, அங்கே நோக்கி தான் நம்ம செல்கிறோம். அங்கே சென்று பிறகு வீடியோ போடுகிறோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பரான வியூ. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு எவ்வளோனா ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி போகுதுங்க தண்ணி. எனக்கு கண்ணாலே பார்க்க முடியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் டோட்டல் வியூ. ஒரு ஜிப்லைன் நிறுத்தி வச்சுருக்காங்க, அங்கே இருக்குது ஜிப்லைன். இதுதாங்க காஃபி ஷாப். குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேட்குதான்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதுதாங்க அந்த இடத்தோட ஒரு என்ஜாய்மெண்ட். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சென்டர் ஆஃப் த பிரிட்ஜில் நாங்கள் இருக்க ஆடுது வேறு பிரிட்ஜு. பாஸ் தெரியுது, ஃபில்டர் தெரியுது. இதுதாங்க மெயின் வியூவே, இந்த அலப்புழா டேமோட மெயின் வியூ இதுதான். அலப்புழா டேமே இதுதாங்க. ஷட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தண்ணி வந்துட்டு இருக்கு. ஆனால் இத்தனை வருஷம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ரோப் வே இதுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே ஸ்டாப்பிங்கில் இருந்துச்சு, இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ளே தான் போகணுங்க. மலையாளத்தில் வருது ஒன்றுமே. ஃபார் சிங்கிள் 71 rupees. ஃபார் பிலோ 130 டிக்கெட்டு. சிங்கிள் பர்சன் 108 ரூபா. சைல்டு பிலோ 110 காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயா? அது பிலோ 110. நான் இங்கே 192 இருக்கேன். உனக்கெல்லாம் எவன்டா கொடுக்குறேண்ணா? அது சில்ட்ரன் சரியா? 110 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரிங்க. ரொம்ப ஈஸியான்னு பார்த்தா கஷ்டமாக இருக்குது. பாருங்க, அது வர்றது அப்படியே உட்காரணும். ஓகே, அடுத்து நம்ம தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தான் நினச்சோம், பட் ஈஸியாக தான் இருக்குது. ஈஸி தான். கிளம்பிடுச்சு. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. கிளாஸ் இருக்குடா, கிளாஸ் இருக்குது இதில். எங்கள் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. வாவ், நல்லா தாங்க இருக்குது. 71 rupees நினைக்கிறேன். பட் அலப்புலாம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு போங்க. சூப்பரான ஒரு ஜேர்னி தான் இது.
பாய் பாய். நின்றுச்சுங்க. ஐயோ நான் மாட்டிட்டோம், காப்பாத்துங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகலை. அதுக்குள்ளே ஏதோ சின்ன கொஞ்சம் இறங்கல ஒழுங்க. மாடி மூவ்மெண்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கலாம். அது இறங்குறதுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணால் கொஞ்சம் பயப்படுவாங்க இறங்குறதுக்கு. அதில் தான் நிறுத்தி இறக்குறாங்க. அதாவது இது எப்படின்னா இந்த ரன்னிங்லேயே தான் இறங்கணும், ரன்னிங்லேயே தான் ஏறணும். ஸோ அதனால் அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நம்ம டக்குன்னு ஏறிட்டு டக்குன்னு இறக்கணும். கொஞ்சம் பேபிஸ்லாம் இருந்தாலும் நிறுத்தி இறக்கி விடுவாங்க பொறுமையாக. ஸோ அது வந்து அதில் வந்து கேர் பண்ணி இறக்கி விடுவாங்க. சூப்பர் சொல்லலாம். இங்கே பாருங்கள், அங்கே டேம்லேருந்து தண்ணி ஊற்றுறதெல்லாம் இருக்குது, தெரியுது பாருங்கள். நான் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் டேம் அப்படியே சூப்பராக தெரியுதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த போட்டிங் ஸ்பாட் இங்கே பாருங்கள், ஒரு குளத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா போட்டிங் ஸ்பாட்டு இது கீழே தான் இருக்குது. அதான் அங்கே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே தான் போட்டிங் ஸ்பாட். அப்படியே உங்களுக்கு ஒரு ரைட் சைடில் வந்து ஒரு சூப்பரான வியூ காமிக்கிறது, லெஃப்ட் சைட்லேயே ஒரு சூப்பரான வியூ காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இங்கே பாருங்கள் போட்டிங் ஸ்பாட். அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் போட்டிங் ஸ்பாட்டு. ஓகே, போட் ஒரு ரவுண்டுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டுருக்குது போட்டு. அவங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அங்கே ஒரு லாஸ்ட்டு போயிடுச்சு. அந்த லாஸ்ட்டுக்கிட்டே போட் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படியே திருப்பி காமிக்கிறேன். ஒரு சூப்பரான வியூ. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. செம்மையான ஒரு லாக்குங்க. நிப்பாட்டதான் அவசியம். எங்கள் வரைக்கும் கீழே பாருங்க, ஜிக்கு ஜிக்கு ஜிக்கா மாடி ஓப்பன் ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக நாங்கள் அப்படியே வீடியோவை கேப்சர் பண்ணிட்டோம். அப்படியே இப்படி திருப்பினோம். இங்கே பாருங்க, இந்த சைடு சூப்பராக இருக்குது. கீழே அங்கே பாருங்க, அது இங்கே போட்டிங் ஸ்பாட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்பீட் போட்டிங்லாம் இருக்குங்க. இது ஆக்சுவலாக ஸ்பீட் போட் தான் நினைக்கிறேன். பட் ஸ்பீட் போட்டோட அந்த கேப்புக்குள்ளே குட்டி குட்டி கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஸ்வைன்னு போவாங்க. பார்க்குறக்கு ஒரு டைம் ஜர்க் ஆகும், பட் ஒரு சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் இடிக்க விட மாட்டாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு டைம் 10 டைம் மேலே பார்த்துங்க, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நல்லா போய்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே ஒரு அருவி சின்ன அருவியாட்ட ஒரு ஆறு அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலைங்க. ஆனால் நம்ம இப்படி ஏறி வந்தோம்ல ஜிப்லைனுக்கு, அந்த ரூட் ஜாயின் ஆகும். ஆமாம், காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம போய் டேர்னிங் பண்ண போகிறோம். டேர்னிங் ஆக போகுது. அப்படின்னு இறங்க போகிறேன். இறங்கவல போகிறதில்ல. என்ன தனுஷு ஜாலி தான். எப்படிப்பா போகுது? ஒட்டை குதிடா. கேமரா ஆன்ல இருக்குது. ஒட்டை குதிச்சு காட்டுங்க. ஒட்டை குதிச்சு காட்டுங்க. கேமரா ஆன்ல இருக்கு. லைட்டா ஒரு ஜர்க் கொடுத்தது பாருங்க. அவ்வளவுதான். சூப்பரா இருக்குதுங்க. திரும்ப அது இதுக்காக மறுபடியும் இந்த டேர்னிங்கும் நல்லா இருக்குல்ல. இதே மாதிரி செட்டப் தாங்க அங்கேயே இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஜர்க்கு தான் காமிக்குதுங்க இந்த இடத்துல. இப்பதான் ஆடு பாருங்க. ஓ ஆடுதுங்க. அப்படியே கீழே விழுகிற மாதிரியே ஒரு ஃபீல். பட் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இப்போ ஆடுது பற்றி நான் சொன்னல, ஆப்போசிட்ல வரும்போது ஆடுது. அந்த இப்படி ஆடலைன்னு இது அங்கே வைப்ரேஷன் ஆனங்காட்டி கொஞ்சம் ஆடுதுங்க. ஆனால் நல்லா இருக்கு. தூரி ஆடுற மாதிரி லைட்டாக ஆடிக்கிட்டே போகுது. ஜிங் ஜிங். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இனி ஒரே ஒரு பில்லர் தான் இருக்குது. இந்த பில்லரை தாண்டிட்டோம்னா இறங்க வேண்டியதான். வெளியே வேற லைட்டாக மழை தூருதுங்க. டக்குன்னு போய் பிடிச்சிடணும். அதில் வேறு எப்படி இறங்குறதுன்னு தெரில. உள்ளே போனதே அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா தூக்கி விடுவாங்க. நம்ம காலை எடுத்துட்டு அப்படியே வந்து இறங்கிடணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இது ஒன்றும். மேனேஜ்லாம் சுற்றி வரப்போ நம்ம இறங்கிக்கலாம். பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். நாங்கள் இறங்கிட்டு இது பண்ணுறோம். ஆன்லேயே வைக்க முடியாது. நீ பாருங்க மக்களுக்காக. ஆமாம், கால் எஸ், தேங்க்யூ. அவ்வளோதான், இறங்கியாச்சுங்க. பார்த்தீங்களா, சூப்பரான டெவலப்மெண்ட். டேய் இங்கே வா.